வணக்கம் நண்பர்களே. செங்கோட்டையன் அந்த பழைய அதிமுக அமைச்சர், அதிமுகலேருந்து தாவைக்காவுக்கு வந்தவர். பழைய இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம் வந்துச்சு. முன்னாள் சுதந்திர போராட்ட வீரராக அறியப்படுகிற வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த கட்டபொம்மன் படத்தில் ஒரு வசனம் வரும். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டை சுவரை பார்த்துட்டு அந்த வெள்ளைக்காரன், அந்த படையெடுத்து வந்த வெள்ளைக்காரன், அந்த பிரிட்டிஷ் மிலிட்ரி ஆஃபீஸர், அவர் சொல்வார், இந்த மண்கோட்டையை வைத்து கொண்டா இவன் மணக்கோட்டையை கட்டி வந்தான் இந்த கட்டபொம்மன் அப்படிமா. ஏன்னா அது பூரா கோட்டை சுவர், இவன் கொண்டு வந்துருக்கிறது பீரங்கி. அதுதான் அவர் கேட்பார், இந்த மண்கோட்டையை வைத்து கொண்டா இந்த கட்டபொம்மன் மணக்கோட்டை கட்டி கொண்டிருந்தான் அப்படின்னு. அது மாதிரி ஒரு செங்கோட்டையன் என்கிற ஒரு மண்கோட்டையை வைத்து கொண்டு விஜய் மணக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறாரோ என்று தான் தோன்றுகிறது. எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான உதாரணம் பாருங்கள். நாங்கள் முக்கியமான தலைகள் பூரா பொங்கலுக்கு முன்னாடி வந்துடுவாங்கன்னா, யார் முக்கியமான தலைவர், அப்படி யாரா வரப்போகிறாங்கன்னு பார்த்தா, அவர் பேர் என்ன, டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வந்தால் கூட ஓரளவுக்கு, அதுவும் டிடிவியெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஓபிஎஸ் கூட முன்னாடி முதல்வராக இருந்தார், அவர் சேர்ந்துட்டார். ஏதோ அவர் டீ கடையில் டீ குடித்தவங்களாவது ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையாவது இருக்கும். டிடிவி ஊரறிஞ்ச சொல்ல விரும்பலை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. சும்மா அவங்க ஒரு மன்னார்குடி கும்பலை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுலாம் அந்த அளவுக்கு தான் அவருக்கு மரியாதை. அந்த கும்பலில் இருக்கவங்க ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இவர் கூட்டம் வந்தது பூரா பார்த்திங்கன்னா, வர்த்தகாணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர், முன்னாள் நகராட்சி மன்ற தலைவர், ஓபிஎஸ் பக்கத்தில் உட்காந்து முன்னாள் எம்எல்ஏ, இவங்கெல்லாம் எந்த இடத்துலையும் பிரயோஜனம் மாதிரி தெரியல. இவங்கள போய் விஐபிகளை பூரா கூட்டிகிட்டு வந்தேங்கிறாரு. அதனால தான் என்ன தோணுதுன்னா, இந்த செங்கோட்டையன்கிற இவர் சொல்கிறத நம்பி தான் விஜயும் பணம் கொடுத்துருப்பார். பணம் கொடுக்காமலாம் எவன் வருவான்? நான் ஒன்றும் இதாக சொல்லலை. பணம் கொடுக்காம யாராவது இன்னொரு கட்சிக்கு வருவாங்களா? என்ன வேலைக்கு போய் உட்காந்துருக்கேன், இருக்கிற இடத்துல அவார்டு இருந்துட்டு போகிறேன், உன் இடத்துக்கு இதுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லை? என்ன கொள்கை பிடிப்பா? இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? தாவைக்கால பணம் தருவாங்கன்ற தவிர ஏதாவது கொள்கை இருக்கா? இல்லை, அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, என்னென்ன கொள்கைகள்லாம் தாவைக்காவுக்கு இருக்குது, அதனால் ஈர்க்கப்பட்டு இவர்கள் இந்த செங்கோட்டையனே சொன்னாலும் ஓகே தான். அதனால தான் இந்த செங்கோட்டை மாதிரி ஆட்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவர் மணக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு, யார், விஜய். அதனால தான் இந்த தலைப்பு இப்படி போட்டேன். இந்த மண்கோட்டையை வைத்து கொண்டா அவர் மணக்கோட்டை கட்டுகிறார் அப்படின்னு நான் போட்ட காரணம் தான். இன்னும் இது மண்கோட்டை அப்படிங்கிறத, செங்கோட்டை ஒரு மண்கோட்டை அப்படிங்கிறத தேர்தல் நிரூபித்து காட்டிடும். அதுக்கப்புறம் விஜய் புரிஞ்சுக்கிட்டா சார் தான். தொடர்ந்து பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.